இங்க ஒரு அழகான ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. தென் இந்த பொண்ணுமே அவரை பார்த்து ரொம்பவே நர்வஸ் ஆகுறாங்க. தென் இதை கவனிச்ச அந்த ப்ரொஃபசருமே அந்த பொண்ணை எழுப்பி விட்டு இவர் நடத்தின சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம ரொம்பவே கூசி குறுகி நின்றுட்டு இருக்கிறா. இப்பதான் நமக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு காட்டுறாங்க. இந்த பொண்ணு அவளுடைய கல்யாண நாள் அன்னைக்கு கல்யாணம் நின்று போனதுனால ரொம்பவே சோகமா நிறையவே குடிச்சிருக்கிறா. தென் இவ அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது சடனா இந்த ஆளும் போயிட்டு அந்த பொண்ணு மேலேயுமே மோதி இருக்கிறாரு. தென் இவங்க ரெண்டு பேருமே நல்லாவே குடிச்சிருக்கிறதுனால அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேரும் தெரியாதனமா ஒன்னா இருந்திருக்கிறாங்க. தென் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணு இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருப்பா. அப்பதான் சடனா இந்த ப்ரொஃபசருமே உள்ள வராங்க. தென் அப்பதான் இந்த ப்ரொஃபசர் தான் அன்னைக்கு நைட் நம்ம கூட ஒன்னா இருந்திருக்கிறாருங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறா. தென் இந்த ப்ரொஃபசருமே இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உன்னுடைய நேம் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. பட் இந்த பொண்ணு எதையுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா. இந்த பொண்ணுடைய ஐடி கார்டை வாங்கி எல்லா டீடைல்ஸையும் பார்த்துட்டு சரி நீ ஓகே நீ அப்புறமா என்னைய ஸ்டாஃப் ரூம்ல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. தென் இந்த பொண்ணுமே அவரை பாக்குறதுக்கு ஸ்டாஃப் ரூம் போறாங்க. தென் இந்த பொண்ணுக்கு டீயும் ஊத்தி கொடுக்குறாரு. தென் அந்த பொண்ணுமே குடிக்கிறா. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அன்னைக்கு நைட் என் கூட ஒன்னா இருந்தது நீ தான், உன் கையில இருக்கிற மச்சமே அதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட அந்த பொண்ணுமே அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு, அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு அங்கிருந்து குடுக்குடுன்னு ஓடிடுவா. தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த பொண்ணுமே நேரா பாத்ரூமுக்கு போயிட்டு வாமிட்டும் எடுக்கிறா. அப்ப அந்த ப்ரொஃபசரும் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாரு. தென் இந்த பொண்ணுடைய பாடியை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா டாக்டரும் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கமா அப்படின்னு சொல்லிடுவாரு. தென் இந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்து இந்த ப்ரொஃபசர் கிட்டையும் அந்த பொண்ணு காட்டுவா. தென் இந்த ப்ரொஃபசரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து நல்லாவே யோசிச்சு பார்த்துட்டு நான் உனக்கு 2 முடிவு கொடுக்குறேன், நீ ஒரு டிசிஷன் என்னன்னா நீ இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்வாரு. இதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டுருவா. சரி உனக்கு நான் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்வாரு. தென் இந்த பொண்ணுமே ரொம்பவே சோகமா ஆல்ரெடி நான் கல்யாணத்தினால துன்பப்பட்டுட்டேன், என்னுடைய எக்ஸ் ஃபியான்ஸே நீ ஆல்ரெடி ஏமாத்திட்டான், ஸோ அதனால எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. பட் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஒன்றும் அந்த பையன் மாதிரி உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி இந்த ப்ரொஃபசர் அந்த பொண்ணுக்கு வாக்கும் கொடுக்குறாரு. தென் இந்த பொண்ணுமே அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுனால 2 பேருமே கல்யாணம் பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லயே ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்டையும் வாங்கி 2 பேரும் தன்னுடைய லைஃபை வாழ்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.